இந்தியா, பாகிஸ்தான் இந்த பிரச்சனையில ஏன் இன்னும் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியா நம்மளுக்குள்ள இருக்கு. அதுக்கான காரணம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ். அதாவது பாகிஸ்தானே எடுத்துக்கோங்களேன். இந்த தீவிரவாத தாக்குதல் செய்யறதுக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுலயும் செஞ்சிடல. அதாவது பாகிஸ்தான் எப்போ நம்மளுக்கான காலம் வருமோ அந்த டைம்ல இந்தியாவை சீண்டணும், மிக பெரும் அளவுல காயங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் தீட்டி இது போல செஞ்சிருக்காங்க. அதாவது யூஎன்ல பாத்தீங்கன்னா நான் பர்மனன்ட் மெம்பர், பர்மனன்ட் மெம்பர். பர்மனன்ட் மெம்பர்னா தெரியும், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரிட்டனு, பிரான்ஸ். ஸோ இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மெம்பர். 5 பேர் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மெம்பர். மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா நான் பர்மனன்ட் மெம்பர். மொத்தம் 15 மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல ஐநா சபையில பாத்தீங்கன்னா கூட்டங்களை போட்டு கூட்டி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, தீர்மானங்கள் கொண்டு வருது, கருத்துக்களை பேசுறது, இது போல விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த யூஎன்ல பிரசிடென்சி வரும்போதே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம், இந்த தடவை இவங்க அதுவும் இயூல பிரசிடென்சி ஸ்விட்ச் ஆகும்போதே பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்களுக்கு பிரசிடென்சி வரும்போது அவரு மிக முக்கியமான விஷயங்கள் எடுத்து பிரதானமா அந்த கொள்கையை எடுத்து அவர் செயல்படுத்தினார் இல்லையா. ஸோ அது போல பாகிஸ்தான் தன்னோட டேர்ன் எப்போ அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஜனவரி 1, 2025 யூஎன்ல பாத்தீங்கன்னா மெம்பரா உட்காடுறாங்க. உட்காரும் போதுல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டத்தோட தான் ரெடி ஆயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே ரெடி ஆயிருந்திருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு மெம்பர்ஷிப் வரப்போகுது. ஏன்னா 2024 ஜூன்லயே பாத்தீங்கன்னா ஓட்டிங் எடுத்துட்டாங்க. இல்ல அடுத்த மெம்பர் பாகிஸ்தானா வச்சுக்கலான்னு 2/3 மெஜாரிட்டி ஓட்டு பாத்தீங்கன்னா யூஎன்ல வாங்கிட்டாங்க. எப்பவுமே ஐநா சபையில ஒரு மெம்பர் நான் பர்மனன்ட் மெம்பர் எலெக்ட் பண்ணும்போது ஒரு நாடை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு எலெக்ஷன் வரும். ஸோ எலெக்ஷன் டைம்ல அந்த மெம்பர் இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓட்டுக்கள் போகும். ஓட்டுக்கள் போகும்போது மெஜாரிட்டி கிடைச்சிச்சுன்னா அந்த நபரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேற கண்ட்ரி அப்படிங்கிறது போல சுவிட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போனா 22 நினைக்கிறேன், 2021-22 நம்மளுக்கு அந்த பர்மனன்ட் மெம்பர் பாத்தீங்கன்னா நான் பர்மனன்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்மளோட டேர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்ப பாகிஸ்தானோட டேர்ம்னு ஜூன் மாசமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமே பாகிஸ்தான் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாசம், ஏப்ரல் மாசம் தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஸோ இது போல டைம் பார்த்து பாகிஸ்தான் இது போல செஞ்சிருக்காங்க. ஏன்பா யூஎன்ல மெம்பர் ஆகிறதுக்கும் தீவிரவாத தாக்குதல் செய்யறதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. அது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். G20 மாநாடு நடக்கும்போது நம்ம பிரசிடென்சியில இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர்ல வச்சு பண்ணோம். உலக அரங்களை பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் நம்மளோட பகுதி, அது எந்த அளவுக்கு அமைதியா இருக்கு, எந்த அளவுக்கு அழகா இருக்கு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன், பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தோம். ஸோ உலகத்துக்கு பாத்தீங்கன்னா அது நார்மலைஸ்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம். இப்ப அதுல சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தான் தன்னோட காய்களை கரெக்டா நகர்த்தணும் அப்படிங்கிறது போல நல்லா பிளான் பண்ணி இது போல செஞ்சிருக்காங்க. ஸோ இப்ப நான் பர்மனன்ட் மெம்பரா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உட்காந்து ஐநா சபையில பேசும்போது அவசரமா கூட்டம் போடுவாங்க அப்படின்னு போல பேசிக்கிறாங்க. ஸோ இது போல ஒரு முறையும் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களை பாத்தீங்கன்னா எடுத்து முன் வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம அங்க இல்ல, அப்போ நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, நம்மளோட கருத்துக்களை முன்வைக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. முக்கிய முடிவுகள், சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரும்போது அங்க இருக்கிற நாடுகள்லாம் பேசி முடிவெடுத்து ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன்லாம் கொண்டு வருவாங்க பாகிஸ்தானுக்கு சார்பா. ஏன்னா போன தடவை இந்த கண்டாம் பண்றதுக்கு கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை ஹர்ட் பண்ணாம ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணியிருந்தாங்க யூஎன் தரப்பு. அதுவே மிக பெரும் சர்ச்சையா மாறி இருந்தது. இப்போ இந்த டைம்ல இந்தியா அட்டாக் பண்ணிரும், இத பத்தி பேசணும் அப்படின்னு அவசரம் கூட்டம் போட்டு பேசி இப்ப ஆந்தோ கத்தரஸ் அவர்கள் யூஎனோட சீஃப் இருக்கிறாரு, அவரு தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா, அதாவது தீவிரவாதம் செய்யறது தவறுதான், இந்தியால நடந்த அந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தப்பு தான், கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனா இதுக்கு இராணுவத்து மூலியமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது சரியான முடிவல்ல அப்படிங்கிற யூஎன்ல பாத்தீங்கன்னா தீர்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல உலக சபையில பாத்தீங்கன்னா தான் கருத்துக்களை பிரதானமா முன் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது இது போல செய்யணும் அப்படிங்கிற செஞ்சிருக்காங்க. அப்பதான் ஜம்மு காஷ்மீர் சிக்கலுக்குரிய பகுதியாவே இருக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே விதைச்சுக்கிட்டே இருக்க முடியும். உலகத்துல இருக்க நாடுகள் முன்னாடி அதை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இந்த சமயத்துலதான் நம்ம ராணுவம் பாத்தீங்கன்னா எப்படிக்கல, அதுவும் சில வீடியோ பதிவுகளா பார்க்க முடியுது. ஏன் யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க தெரியல. ரஃபேல் விமானத்தை வச்சு என்னென்னமோ
அது போல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களே நம்ம நாட்ட வந்து பாத்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு அ கேவலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது போல ஒரு விஷயம்லாம் நம்ம நாட்ல தான் அது பிரதானமா நடக்குது. ஒரு பிரச்சனை இருக்கு, இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அது ஏன் நடந்திருக்கு? இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு. போர் வரக்கூடிய சூழல் இருக்கு. இந்த சமயத்துல கூட நம்ம நாட்டுக்கு ஆதரவா இல்லாம, ஏதோ அ அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, பலன் அடையறதுக்காக நம்ம சேனல்லயே கமெண்ட்ஸ் பாக்க முடியுது. ஸோ உங்களுக்கு அரசியல் ரீதியா பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இத வந்து நீங்க அரசியல் பண்றதுங்கிறது முட்டாள்தனம். ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமும் கூட. அத தயவு செஞ்சு செய்யாதீங்க. யாரும் அத என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. என்ன போல காமனா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பார்த்து வச்சுக்குவாங்க. எந்தெந்த யாரு, எப்படி எப்படி அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய நீங்களே உருவாக்கி குடுக்குறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நம்ம இப்போ நேரா விஷயத்துக்குள்ளேயே வரலாம். இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இருக்குல்ல. கண்டிப்பா வந்து கண்டனங்கள் தெரிவிக்கும்ல. அமெரிக்கா இருக்காங்க. அவங்கள எதுவும் செய்ய போறல. கம்முனு நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க அமெரிக்கா தரப்புலருந்து. ரஷ்யானால இப்போதைக்கு பெருசா சீனாவ எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா சீனாவோட உதவி ரஷ்யாக்கு இப்ப கொஞ்சம் தேவைப்படக்கூடிய சூழல்ல இருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு காலையில வேற வழி இல்லாம ஒரு முடிவுகள சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியிலேயே நம்ம பார்த்திருப்போம். காலையில பதிவிலே ரஷ்யாவோட பிரச்சனைய பார்க்கும்போதே பார்த்திருப்போம். ஸோ அதுல என்னன்னா, ஆ முழு உக்ரைனையும் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் ரஷ்யாவோட இணைக்கிறதுக்கான திட்டத்த, வியூகங்கள வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யா அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இப்ப நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பார்க்கக்கூடிய பதிவுல நம்ம அத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்ப நம்ம வந்து இந்த விஷயத்த பார்ப்போம். ஸோ அது போல சூழல் இருக்கும்போது ரஷ்யானால எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவ பகைச்சுக்கிட்டு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனா இப்படி இருக்கும் சூழ்நிலையில கூட யுஎன்ல இது போல வந்திருக்கிற சமயத்துல கூட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கால் பண்ணி, இது போல நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களோட நிலைப்பாடு இதுதான். நீங்க என்ன முடிவுகள் எடுத்தாலும் நாங்க துணை நிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புலருந்து அவங்களோட உறுதித்தன்மைய வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உறுதித்தன்மைய காட்டுறதுக்காக பல நாடுகளும் ட்ரை பண்றாங்களோ, அதே போல நம்மளுக்கும் இப்போ நம்மளோட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உறுதித்தன்மை காட்டுறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுக்கு பிரீச்சர்ஸ்லாம் வேணாம். நீங்க ஆள் யாரு? எப்படி? உங்க ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால பார்ட்னர் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கிளியரா சொல்லியாச்சு. ஸோ நம்மளோட விஷயம் என்னவோ, நம்ம அத தெளிவா செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. நம்மளோட ராணுவமும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் யுஎன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது போல காய்கள சரியா பாகிஸ்தான் அறுக்குது. இந்த டைம்ல நம்ம செய்யறோம் அப்படின்னா, அது சீரும் சிறப்புமா, எந்த ஒரு பிசுறும் இல்லாம நீட்டா செய்யணும் இல்லையா? அந்த நீட்டா செய்யறதுக்காக தான், கனக்கச்சிதமா செய்யறதுக்காக தான் டைமிங்க நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை பகுதிகள் பாகிஸ்தான், இந்தியா எல்லை பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சைரன் அடிக்குதா? சிவிலியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுக்கறது. இன்கேஸ் சைரன் அடிச்சதுன்னா என்ன செய்யணும்? ஏன்னா, இப்ப இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. அந்த டைம்ல சிவிலியன்ஸ்லாம் எப்படி பங்கருக்கு போறாங்க? எப்படி பாதுகாப்பு பண்றது? இப்ப அடிபட்டுருச்சு அப்படின்னா, உடனடியா முதலுதவி எப்படி பண்றது? இது போல ட்ரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகள் வெட்னஸ்டே அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து இது போல வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே முதல்லயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படிங்கும்போது, ஒருவேளை பாகிஸ்தான் தாக்பூர் அங்க இங்க எல்லாம் பக்கம் தாக்குதல் பண்ணணும்னு பண்றாங்க அப்படின்னா, நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட மூவ்மெண்ட்ஸ வச்சு பார்க்கும்போது, நம்ம முதல்ல இருந்து சொல்றது தான் நம்மளோட ரிசர்வ்ஸ். லித்தியம் ரிசர்வ்ஸ், ஆயில், அதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். அந்த பகுதிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கேத்த மாரி வியூகங்கள் நம்ம தரப்புல அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஆர்டிஓவும், நேவியும் சேர்ந்து அ புதுசா கன்னி வெடிய வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்கக்கூடிய கன்னி வெடிய வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை பண்ணி பார்த்திருக்கோம். கடல்ல இருக்கக்கூடிய கன்னி வெடியில என்னப்பா புதுசா இருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அதாவது நார்மலா இருக்கக்கூடிய கன்னி வெடி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, அக்வஸ்டிக் சிக்னல்ஸ் அதாவது ஒரு நார்மலா தண்ணி இருக்கு. அலை அடிக்கிற சத்தம் இல்லாம, ஒரு சப்மரைனோ, ஒரு படகோ அந்த வழியா வருது அப்படிங்கும்போது ஒரு சத்தம் ஏற்படும். அந்த சத்தத்த வந்து தெரிஞ்சுகிட்டு வெடிக்கும். பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா வெடிக்கும். இல்ல அப்படின்னா இம்பாக்ட் அது மேல படும்போதோ, இல்ல அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு கப்பல் இருக்கு, இல்ல சப்மரைன் இருக்குன்னு அது ஃபீல் ஆச்சுனாலோ, அந்த கன்னி வெடி வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இதனால அந்த இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி அழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சப்மரைனு, ஷிப் எல்லாம் வந்து ஸ்டெல்த் அப்படிங்கிறது போல பேர்ல வந்துருச்சு. அதாவது
அக்வஸ்டிக் சிக்னல் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை கூட கம்மி பண்ணிரும். அந்த சப்மரைன்ஸா இருக்கட்டும், கப்பல்களா இருக்கட்டும், போர் கப்பல்களா இருக்கட்டும், அந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. ஸோ அப்ப அந்த கண்ணி வெடியை கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணணுமா இல்லையா? ஸோ அதுக்கேத்தபடி இப்போ நம்மளோட டிஆர்டிஓவும் நேவியும் இந்த அக்வஸ்டிக் சிக்னல், ரெண்டாவது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி வெடிக்கிறதுக்கு கூட அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல், அப்புறம் இஎல்எஃப்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக். அது கூடவே அதிக அளவுல தேவைப்படக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணி வெடியில இருக்கும். அதாவது ஸ்மார்ட் ஆக்கணும், கண்ணி வெடி கூட ஸ்மார்ட்டா இருக்கணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர், இப்போ சத்தம் கேட்காது சரி, அதிர்வலைகள் காந்த அலைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது சரி. காந்த அலைகள் இருந்ததுன்னா தான் ஸோ இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸ்டெல்த் அப்படின்னாலே காந்த அலைகள் இருக்காது, ரெண்டாவது சத்தம் இருக்காது. இது ரெண்டு இல்லைன்னா அங்க இருக்க கண்ணி வெடி வேஸ்ட், பொம்மை தான். ஸோ ஈஸியா கடந்து வந்துட்டு ஈஸியா கடந்து போயிடும், வேணுங்கிற இடத்துல வந்து குண்டை போட்டு போயிருங்க. ஸோ இப்போ அதனால என்ன பண்ணோம், ப்ரெஷர் அதாவது அழுத்தம். இப்போ ஒரு கப்பல் வந்து இல்லாத டைம்லயும் ஒரு கப்பல் இருக்கக்கூடிய டைம்லயும் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சென்சாரை யூஸ் பண்ணி அந்த கண்ணி வெடி வந்து தெரிஞ்சுக்கும். ரெண்டாவது, ஒரு கப்பல் சிவிலியன் கப்பல் இருக்கக்கூடிய எடை, அந்த எடைக்கு ஏற்ப அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா உணரப்படும். இதே போர்க்கப்பல் வருது அப்படின்னா எடை அதிகமா இருக்கிறது, எடை கம்மியா இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள்லாம் இருக்கு. ஆனா சிவிலியன் கப்பலுக்கும் போர்க்கப்பலுக்கும் இந்த எடை வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எடை வித்தியாசம் இருக்கு அப்படின்னாலே அழுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீரோட அழுத்தம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அது அதிகமா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த கண்ணி வெடி ஆக்டிவேட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு, அதாவது இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட சப்மரீனோ போர் கப்பல்களோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும், மூவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி தான் செய்யறாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல போர் கப்பல்களை செஞ்சு பாகிஸ்தானுக்கு டெலிவரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து பார்த்திருக்கோம், 2 பண்ணிட்டாங்க 3 பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல பண்ணும்போது அந்த கப்பல்களோட சிக்னேச்சர் என்ன, அது இது நம்மன்ட்டு கிடையாது, ரஷ்யாவா இருக்கட்டும் இல்ல நம்மளோட நட்பு நாடுகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களா இருக்கட்டும், இது போல விஷயங்கள்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம போய் இன்டர்செப்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பகுதியில போய் அதுக்கு பக்கத்துல கூட பறக்கும் போது அந்த விமானம் எந்த டெம்பரேச்சர்ல பறக்குது, எந்த உயரத்துல பறக்கும் போது என்ன டெம்பரேச்சர்ல பறக்குது, அதோட சத்தம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி அது வேகமா போகுது, இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் எப்படி இருக்கு, கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, மேல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, சைடு ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, ஸோ அதோட மென்யூவர் பண்ணும்போது சைட்ல திரும்பும் போது எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கிறது, தெர்மல் ஸ்விட்ச் பண்ணி படம் எடுக்கணும், பல விஷயங்கள் டேட்டாஸ் வந்து பண்ணா கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அது எல்லாமே டேட்டா. அந்த டேட்டா எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு கொடுக்க அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் மேட்ச் ஆகும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடுது. போல கண்ணி வெடிகள் நான் விமானங்களுக்கு சொல்றேன். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இது போல கப்பல்கள் சப்மரைன்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மேட்ச் ஆச்சுன்னா வெடிச்சிடும். அடுத்தது இந்த எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் இது அந்த இது சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எப்படி அப்படின்னா எப்படியுமே ஒரு சப்மரைனா இருக்கட்டும் கப்பலா இருக்கட்டும் அது மிதக்கணும் இல்ல அது டிராவல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உற்பத்தி பண்ணியிருக்கும். அது என்ன வேயா வேணா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும் இல்ல அணு உலையை யூஸ் பண்ணி அது பவர் பண்ணியிருந்தாலும் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மின்சாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ லெவல்ல மின்சாரத்தை யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்தாலுமே தெரிஞ்சுக்கிட்டு வெடிச்சோம். இது போல அதிநவீனமயமான ஒரு கண்ணி வெடி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, நன்றிகளும் சொல்லியிருக்காரு. இது போல இக்கட்டான சூழ்நிலையில நம்மளோட டிஆர்டிஓவும் அதிநவீனமயமான ஆயுதங்களை தயாரிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. நேவிக்கு மட்டும் இல்ல, சமீப காலமா தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த சூடோ சேட்டலைட்ஸா இருக்கட்டும் இது போல பல விஷயங்கள் சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைனா வந்து பாத்தீங்கன்னா ஏர் பலூன்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அமெரிக்காக்கு, ஸோ அதே போல நம்மளும் சோதனை பண்ணோம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதிவுகள் வந்துகிட்டு இருக்கும். அந்த பதிவுகள் எல்லாத்துலயும் ஒன்னொன்னு ஒரு டெக்னாலஜியா என்னால முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பதிவுல ஷேர் பண்றேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது தனி வீடியோ வரும்.
இஸ்ரேல் காசா பிரச்சனை அது தனி வீடியோவா வந்துரும். இதுக்கப்புறம் இந்தியாவோட பிரச்சனைகள், நம்மளோட பிரச்சனைகள் இதெல்லாமே தனியா வந்துரும். உலக செய்திகள் எல்லாமே தனியா வந்துரும். ஸோ ஒன்னொன்னும் தனித்தனி பதிவுகளா வரும். உங்களுக்கு வேணுங்கிற டைம் இதுக்கப்புறம் அந்த டைமை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த செய்திகள் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெளிவா இருக்கும். ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையை பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பத்தி அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.